பெங்களூருவில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் தர்ஷனை வைத்து காவல் நிலையம் முன்பு அவரது ரசிகர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ரசிகர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் செந்தில்நாதனிடம் கேட்கலாம். செந்தில்நாதன், அங்கு ரசிகர்கள் என்ன முழக்கங்களை முன்வச்சு காவல் நிலையம் முன்னாடி திரண்டிருக்காங்க? காவல்துறையினர் தற்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? ரேணுகாசாமி என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கன்னட திரையுலகின் முன்னணி நடிகரான தர்ஷன் மற்றும் அவரது காதலி பவித்ரா கவுடா உள்ளிட்ட 13 நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது அவர்களுக்கு 6 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து பெங்களூர் நகரில் உள்ள அன்னபூர்ணேஸ்வரி காவல் நிலையத்தில் தர்ஷன், பவித்ரா கவுடா ஆகிய அனைத்து குற்றவாளிகளையும் வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தர்ஷன் அந்த காவல் நிலையத்தில் இருப்பதை அறிந்து கொண்ட அவரது ரசிகர்கள் நூற்றுக்கணக்கானோர் தொடர்ந்து இன்று காலை முதல் காவல் நிலையத்திற்கு முன்பு திரண்டார்கள். திரண்டது மட்டுமில்லாமல் தர்ஷனை விடுதலை செய், தர்ஷன் வாழ்க என்று பல்வேறு அவரது ஆதரவு முழக்கங்களையும் தொடர்ச்சியாக எழுப்பி வந்தார்கள். நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அந்த சாலையில கூடியதால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனால் வேறு வழியின்றி காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். தடியடி நடத்தி தர்ஷனின் ரசிகர்கள் அப்புறப்படுத்திய பிறகு அந்த சாலையில் தற்பொழுது போக்குவரத்து சீராகி இருக்கிறது. இதனால அங்கு சிறிது நேரம் ஒரு பரபரப்பான சூழலும் ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.